ஹாய், இது பார்த்திங்கன்னா பார்ட் 5 வீடியோ. மீதி பார்ட் 4 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். இல்லைன்னா கடைசி வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வச்சு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ கண்டினியூஷன் புரியும். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் முடிச்சிருப்பேன், ஒரு 11-12 மணியோட முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. 2 புறா பறந்துச்சு, குயினு காணோம், கிங்கு கரணை மட்டும் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்காக வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் எந்த வீடியோவும் எடுக்கலை, விட்டேன் கடுப்பில். சரின்ட்டு ஒரு 6 மணிக்காக பார்த்தா நம்ம தலைவனும் இருக்கிறாங்க, தலைவியும் இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாகி போச்சு. பரவாயில்ல, குயின்னு நம்ம கண் எதிர தான் இருக்குதுன்ட்டு. அப்புறம் கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தேன், தலைவன் இல்லை, கர்ண மேல் இல்லை, குயின் மட்டும் அங்கேயே நின்றுருந்தது. சரி, குயினையாச்சும் இறக்கிடுவோன்ட்டு நம்ம அந்த பழைய விடைங்க 2 இருக்குல்ல, பறந்து பழக்கம் காட்டிக்குது, அந்த 2 விடையை எடுத்துன்னு போய் மொட்டை மாடில் விட்டு அதுக்கு மூலிமா குயின் இறங்கினேன். இதோ பாருங்கள், நம்ம கர்ண கல்பட்டு அங்கே நிற்குதா, கொண்டையும் அது அந்தாண்ட பக்கம் இப்போ வால் தெரிஞ்சிரும் பாருங்க, 2 இருந்துச்சு. அதுங்களை வச்சு அப்படியே குயினை இறக்கிட்டேன். பார்த்தா காலில் கட்டியிருந்த நூலே காணும், அறுத்துக்குச்சா என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நினச்சின்னு அதுக்கப்புறம் விட்டேன். அப்புறம் அவங்கள இறக்கிட்டேன், மேடமை இறக்கி தீனி போட்டால். ஏன்னா 2 நாள் இல்லை, ஒரு அரை நாள் 1.5 நாள் கிட்ட தீனி தின்னாமல் இருந்ததுக்கு. அதுவும் சும்மாவே மேடம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இதில் அரை நாளாக தீனி தின்னலையா, எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். மண்ணை போட்டு நோண்டிங்க இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சமாக தீனி போட்டு இறக்கி சாப்பாடு வச்சேன். ஆனால் கரணை மேலே காணோம். நான் என்ன நினச்சேன், சரி கரணை மேலே அவ்வளோதான், கோவிந்தா தான் போலன்ட்டு நினச்சின்னு சரி வந்த வரைக்கும் லாபம். குயினும் விட மனசு இல்லை, கரணை மேலே விடவும் மனசு இல்லை எனக்கு. சரி, ஏதோ குயினாச்சு கிடச்சிது, கரணை மேலே பறந்து எங்கன்னா போயிச்சிரும் அப்படின்ட்டு நானும் விட்டேன். ஏன்னா குயின் தான் நூலோடு போச்சு, அதுதான் பயந்துக்கினே இருந்தேன், எங்கன்னா போய் மாட்டின்னு செத்துக்கிட்டு போயிடுமான்ட்டு. கரணை மேல் நல்லா தானே பறந்து இருந்தது. சரி, அவன் எங்கன்னா போய் போய்ச்சிக்கிட்டோம், நம்மக்கிட்ட அவள் தான் செட் ஆகலை, நமக்கு நேரம் அவள் தான்ட்டு விட்டேன். சரின்ட்டு அப்புறம் மதியமாக ஒரு 11-12 மணிக்கு பார்த்தா இருந்தான் தலைவன். பார்த்தீங்களா, வீட்டூர்லேருந்து பார்த்தா தெரியும், அவன் அங்கே தான் இருந்தான். நான் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்த 2 விடையை தூக்கி மேலே விட்டு நம்ம புறா கூண்டை சாத்திட்டேன். ஏன்னா திறந்துருந்தால் கூண்டுள்ள போயிட்டானுங்களா, அவனுக்கு வெயில் மேலேயே இருக்கட்டும், ஏன்னா இவனுங்களை பார்த்து தான் அவனை இறக்க முடியும் அப்படின்ட்டு தலைவனுக்காக இவனுங்களை எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் நானே பிடிச்சின்னு போய் மொட்டை மாடி சீலிங்கில் விட்டேன். அவன் அங்கேருந்து பார்த்துட்டு இப்போ தான் இறங்கினான். எத்தனை 3 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சா 2 நாள் கழிச்சான்னு தெரில, 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நாள் கழிச்சு இறங்கினான். அதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம விடைங்கெல்லாம் கீழே இறங்கிடுச்சு. கரண்ட் மாரி மறுபடியும் அங்கே அந்த மாடிக்கே போயிடுச்சு. அடப்போடா, இதுக்கப்புறம் தான் நமக்கு இவங்கிட்ட வேலைக்கு ஆகணும்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனாகவே பார்த்துட்டு நம்ம மாடியில் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஸ்லாபில் நின்னான். ஸ்லாபில் நின்றுட்டு அதுக்கப்புறம் தலைவர் கீழே இறங்கிட்டான். ஆக மொத்தத்தில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா புறாவும் இப்போ சேஃபாக இருக்குது. போனவனுங்க வந்தவனுங்க பறந்தவனுங்க எல்லாம் பறந்து ஆட்டம் காட்டிட்டு நம்மக்கிட்டே வந்துட்டானுங்க. இப்போ எத்தனை புறா வச்சுருந்தோமோ அத்தனை புறாவும் இருக்குது. இன்றைய டேட்டு, நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற வரைக்கும். இப்போ நான் இதை வேறு ஜாலியாக சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரில. இப்போதைக்கு பரவாயில்ல, எல்லாம் சேஃபாக தான் இருக்கிறானுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்ம கூண்டை கீழே செட் பண்ணது தான். இதுவே இந்நேரம் மொட்டை மாடியில் செட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், புறாவை திறந்து விட்டுருந்தானா இந்நேரம் என்றைக்கோ நாளே இறங்கிட்டு இருப்பானுங்க. இந்த கீழே வச்சனால சுற்றி மரமாக, அங்கே மாடியில் இருக்கிற புறாவுக்கு கீழே புறா இருக்கிறதே தெரியாது. ஏன்னா மரம் மறைச்சிக்கும், அதுதான் பிரச்சனை. எல்லாருமே கமெண்ட்ஸில் மாடியில் செட் பண்ணுங்கன்றீங்க. மாடியில் ஏன் செட் பண்ணலன்றது காரணம் பழைய வீடியோலே ஒன்றுத்தில் நான் சொன்னேன். அதாவது மாடியில் செட் பண்ணால் பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் போய் உட்காருதுன்றது தான் நான் ஃபஸ்ட்டு வளர்த்த வீட்லேயும் பிரச்சனை வந்தது. சரி, இங்கேயும் அதே பிரச்சனை வேணாம், இப்போ கீழே இருந்துச்சுன்னா நம்ம மாடியோடு இருக்கோன்றதுக்காக தான் கீழே செட் பண்ணேன். அப்புறம் படிக்கட்டில் உட்காந்துக்கின்னு இப்படி எல்லா புறாவும் தீனி போடணுன்ட்டு தான் ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம திறந்து விட்டதுலேருந்து ஒரு புறா இருக்காது, 2 புறா இருக்காது, அதாவது அப்படியே ஒரு நாள் ஒரு புறா இருக்காதா. இன்றைக்கி எல்லா புறாவுக்கும் அப்படியே உட்காந்து தீனி போடும்போது அந்த வைப்பு நல்லா இருந்துச்சு. சரி, அதை தான் ஒரு சின்ன கிளிப் பாட்டு எடுத்தேன். எல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு கூண்டு பழக்கம் இல்லைல்ல, நம்ம லவ் பேர்ட்ஸ் கூண்டுக்கிட்டே தான் வந்துருந்தான். அந்த கூண்டு உள்ளே போகிற மாதிரியே தான் வந்துருந்தான். ஏன்னா அவன் அந்த கூண்டில் தானே இருந்தான். மற்ற புறாவை கூட ஒரு 2 நாள் அதில் அடைச்சி வச்சுருந்தேன். இவனுங்கெல்லாம் இந்த கூண்டிலே தானே இருந்தானுங்க, இவனும் குயினு கூட இப்போ பார்த்திங்கன்னா அப்பப்போ கூண்டு உள்ளே ஏறி போய் சுற்றின்ட்டு தான் கீழே இறங்குது. இவனுமே அங்கே அடையலை அவ்வளோ சீக்கிரம், இதிலே தான் இருந்தான். அதுக்கப்புறம் சரின்னு பார்த்துட்டு தலைவனுக்கு நல்லா தீனியை போட்டு இறக்கி சாப்பிட்டு
பாருங்கள், ஆள் பயமே இல்லை, எவ்வளோ கிட்ட வரான் பாருங்கண்ணா. ஆனால் இம்மா பண்ணுறானே, அங்கே மேலே நிற்கும் போது விசில் அடிச்சு கூப்பிட்றேன், சாப்பாடை காட்டி கூப்பிட்றேன், பிள்ளையா பிறந்தவன் வருவோன்னு இல்லை, அங்கேயே நின்று தான். இப்போ பாருங்கள், இந்த கூண்டியே தான் சுற்றி சுற்றி வந்துன்னு இருந்தார் அவர். ஏன்னா அவர் அங்கே தானே இருந்தார், அதனால் அங்கேயே சுற்றி சுற்றி இருந்தார். அதுக்கப்புறம் எல்லா புறாவும் உள்ளே போனதுக்கப்புறம் தான் போனானே. இந்த சீரீஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே தான் சப்போர்ட் இருந்துச்சு இந்த சீரீஸுக்கு. அதே மாதிரி எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு கண்டென்ட் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். பசங்களாம் சாப்பிட்டுன்னு இருக்கிறானுங்க. தீனி போட்டு தண்ணி வச்சு ஓரளவு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3-4 நாளாக ஒரே ப்ரெஷராக, இந்த புறா காணோம் அந்த புறா காணோம், இங்கே பார்த்துக்கின்னு மாடி படிக்கும் வீட்டுக்கு ஏறி ஏறி இறங்கின்னு இருந்தது தான் வேலை. புறா இருக்குதான்னு பார்த்துக்கினே இருந்துட்டு நைட்டில் பூனை பிடிச்சிட போகுது அது இதுன்னு டென்ஷனு. இப்போ ஓரளவு பரவாயில்ல, எல்லோரும் நல்லா இருக்கிறானுங்க, கூண்டு உள்ளே போவானானுங்க. வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். கேஜ் எல்லாருமே மேலே செட் பண்ண சொன்னீங்க, அதுக்கும் நான் காரணம் சொல்லிட்டேன். மற்றபடி பாம்பு நிறைய வரும், நீங்கள் தாராளமாக வரும். ஏன்னா வேறு வழி இல்லை, எனக்கு இந்த இடத்த விட்டா மாடியில் செட் பண்ண முடியாது. இது இடம் கொஞ்சம் குப்பை கூலம் அது இதுன்னு இருக்குல்ல, அது ஃப்யூச்சரில் போக க்ளீன் பண்ணிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கிறதுனால அங்கங்கே செங்கல் அது இதுன்னு குப்பையாக கிடக்குது. அதுக்கப்புறம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் பையன்தான் உள்ளே போகாமல் தெரிஞ்சுக்கினே இருந்தான். ஏன்னா அவனுக்கு இந்த கூண்டு பழக்கம் இல்லைல்ல, அதனால் அவருக்கு உள்ளேயும் போக தோணல, வெளியிலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு சுற்றின்னு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனோடனே உள்ளே போயிட்டார். இந்த பாட்டு இது பார்ட் 5 இது வரைக்கும் 5 பாட்டு போட்டிருக்கோம். 5 பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் 5 பாட்டில் புதுசாக புறா வளர்க்குறவங்களுக்கு எப்படி புறா வளர்க்கணுன்னு சொல்லி தரலான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த 5 பாட்டும் நான் புறா வளர்க்குறதோட என் கதையாகி போச்சு. இன்ஃபர்மேட்டிவாலாம் நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி, அது பார்த்துக்கலாம். நான் சொன்ன இதெல்லாம் இன்ஃபர்மேட்டிவாக டிப்ஸு மாதிரி சொல்லலை, நான் அப்படியே எனக்கு நடந்ததை சொன்னேன். அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோ வேணால் நான் என்னென்ன தப்பு பண்ணால் அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்ற மாதிரி சும்மா டிப்ஸு அந்த மாதிரி வேணால் வெறும் வாய்ஸாக கொடுக்குறேன் வீடியோ வச்சு. அவ்வளோதான். நம்ம பசங்கள்லாம் உள்ளே போயிட்டானுங்க, எல்லாம் அடிச்சுன்னு மாண்டுன்னு இருந்தானுங்க.